வணக்கம். இன்னைக்கு நாங்க ஐக்கியாக்கு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஐக்கியாவுக்கு போயிட்டுருக்கோங்க. ஐக்கியா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோரு. அது வந்து ஸ்வீடனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்வீடன்லேருந்து இந்தியாவுக்கு 4 பிரான்ச்சஸ் வந்திருக்குங்க. ஒன்று ஹைதராபாத், 2வது மும்பை, 3வது மும்பையிலேயே 3வது இருக்குது, 4வது தான் பெங்களூருங்க. இப்போ பெங்களூரில் இருக்கிறது நான் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தியாவில் இது 4வது ஷோரூம்ங்க. இது ஷோரூம் இல்லை, பெரிய கடலுங்க. அவ்வளோ பெருசு, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது இதில். இது எங்கே இருக்குன்னா பெங்களூர் நாகசந்திராவில் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக 3 months ஆச்சுங்க ஓப்பன் ஆகி. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் போனோம், செம்ம ரஷ்ஷுங்க. போக முடியாமல் திரும்பி வாபஸ் வந்துட்டோம். இப்போ 2வது வாட்டி போகும்போது அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்தது. 3 months விட்டு போகும்போது அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிப்பெல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸும் கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி தான் நாங்கள் போனோம். மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்வீடனில் இருக்குங்க. உலகளவில் எல்லா நாட்டிலையும் இருந்தாலும் நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லைங்க. அதுக்கு தான் இந்தியாவில் இருக்குது. அதே லெவலில் அதே மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்குங்க. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மெட்ரோ ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாங்க. மெட்ரோ கிட்டேயே இருக்குது. இது நாகசந்திரா மெட்ரோ கிட்டேயே இருக்குது. ஐக்கியா ஆட்டோலேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாங்க. ஓன் வெஹிக்கல்ஸில் வரவங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப பெருசாக இருக்குங்க. தாராளமாக எடுத்துன்னு வந்து பார்க் பண்ணலாம். பார்க்கிங் ஃபீஸ் எல்லாம் இதில் இல்லைங்க, ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆன உடனே ப்ளே ஏரியா கிடைக்குங்க. அதில் பசங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம பர்ச்சேசிங்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நம்ம ஹோமுக்கு என்னென்ன டெக்கர்ஸ் வேணுமோ அதெல்லாம் அங்கே இருக்குங்க. இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டோன்னா கிச்சன் இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் வந்துட்டு டெமோவே போட்டிருப்பாங்க. ஸ்டடி ரூமு, லிவிங் ரூமு, பெட்ரூம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்குங்க இவங்களது. நம்ம வீடு கட்டிகிட்டு இருந்தால் அந்த மாதிரி நம்மளுக்கு கட்டணும்னு அந்த மாதிரி ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இவங்கக்கிட்ட சொன்னாலே போதும், எல்லாம் ரெடியாக இருக்கும். ஒரு டிவி யூனிட் வேணுமா ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. அந்த மாதிரி சிஸ்டம் இவங்களது. எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சுருப்பாங்க. லிவிங் ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். பெட்ரூமில் என்னென்ன வச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள், லைட் செட்டிங்லேருந்து எல்லாம். இந்த கான்செப்டை பார்த்தோன்னா நம்ம வீட்டோட ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. டிவி யூனிட் இந்த இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும், சோஃபாஸ் இந்த இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும், எல்லா எக்ஸாம்பிளோடு நல்லா வச்சுருப்பாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் அப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாக. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதாதுங்க. எப்படி 3 to 4 to 5 hours தான் ஆகும். போகும்போது ஸ்லிப்பர்ஸ், நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போனால் பரவாயில்லைங்க. ஹீல்டெல்லாம் போட்டுட்டு போனால் ரொம்ப கஷ்டமாயிடும் சுற்றுறதுக்கு. சுற்றிகிட்டே இருக்கணும், பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேருங்க. அப்படியே முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ரெஸ்டாரண்ட்டு இருக்குங்க, ஸ்வீடன் ரெஸ்டாரண்ட்டு. ஸ்வீடன் ஃபுட்டும் கிடைக்கும், இந்தியன் ஃபுட்டும் கிடைக்குங்க. நார்மல் ரேட்டாக தான் இருக்குது, சாப்பிட்லாம். அவ்வளோவா சூப்பர் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். நல்லா தான் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நான் பார்த்ததில்ல. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் பில் போடுறாங்க.
இப்போ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோங்க, ஸ்வீடன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாருங்கள், ட்ராலி கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம பிளேட்ஸ் அடுக்கிக்கணும். இதில் என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்மள தான் செலக்ட் பண்ணணும். நம்ம தான் செலக்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு லாஸ்ட்டில் பில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணுங்க. காஃபி மக்கு கொடுத்துருவாங்க. மிஷின் இருக்கும், அதில் போய் ஆன் பண்ணோன்னா காஃபி வந்துடும். அந்த மாதிரி தாங்க சிஸ்டம்மு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெங்களூரில் நான் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேருங்க. முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.